வணக்கம், வெல்கம் டு Crochet டாட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக பேபி ஷூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 0 to 3 months சைஸ். இதுக்கு வந்து நான் வந்து 100% காட்டன் yarn எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நீடில் வந்து 3.5 mm சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். 2 ஸ்டிச் மார்க், அப்புறம் வந்து சிசர். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் 11 செயின் ஸ்டிச் போடணும். 1 2 டோட்டல் 11 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹூக்லேருந்து தேர்ட் செயினில் 1 2 3 தேர்ட் செயினில் வந்து 3 டபுள் crochet பண்ணணும். 1 2 3. இப்போ அடுத்த 7 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். 1 இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 7 டபுள் crochet பண்ணணும். சேம் ஸ்டிச்சில் 7 டபுள் crochet. செவன் டபுள் crochet பண்ணணும். அடுத்து 7 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet பண்ணணும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து செயின் ஒன், அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet பண்ணணும். 1 2. அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet. சேம் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் 2 டபுள் crochet பண்ணணும். 1 2. அடுத்த 7 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். அடுத்த 7 ஸ்டிச்சில்
2 டபுள் crochet பண்ணணும். 1 ஸ்டிச்சில் 2 டபுள் crochet வச்சு 7 ஸ்டிச்சில் பண்ணணும். சேம் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet. அடுத்த 7 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். அடுத்த 3 ஸ்டிச்சில் 2 டபுள் crochet. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். தேர்ட் 3 செயின் அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலும் ஒரு டபுள் crochet. நான் அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டிச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணியிருப்போம். அந்த ஸ்டிச்சில் பண்ணணும். டோட்டல் வந்து 41 ஸ்டிச்சஸ் வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணியிருப்போம். அதில் தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ஃபோர்த் ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து செயின் 3 1 2 3. அடுத்த ஸ்டிச்சில் வந்து பேக் போஸ்ட் டபுள் crochet பண்ணணும். நீடில் பின்னாடி வழி ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நூறு வெளியே எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப் அடுத்து 2 லூப். நான் வந்து இது ஃபுல்லாகவே ஒவ்வொரு பேக் போஸ்ட் டபுள் crochet பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணியிருப்போம். அதில் தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து 4 ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபிஃப்த் ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்டிச் மார்க் போடணும். இப்போ வந்து இந்த பக்கம் 10 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணணும். 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த 10வது ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்டிச் மார்க் போடணும். அது மாதிரி இந்த பக்கம் இதுக்கு அடுத்த ஸ்டிச்லேருந்து கவுண்ட் பண்ணணும். நம்ம அதை செயின் 3 பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டுட்டு இப்போ வந்து செயின் 3 1 2 3
அடுத்து இந்த ஸ்டிச் மார்க் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே பண்ணணும். அப்புறமா இந்த ஸ்டிச் மார்க்கை போட்டுக்கணும். அடுத்து 5 2 டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து இது மாதிரி நீடில் நூலை சுற்றிட்டு நீடில் உள்ளே போட்டு நூலை வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 நூல் வழியாக லூப் வழியாக நீடில் வெளியே எடுக்கணும். அது ஃபினிஷ் பண்ணக்கூடாது. அடுத்து மறுபடியும் நீடில் நூலை சுற்றிட்டு அடுத்த ஸ்டிச் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து ஃபஸ்ட் 2 லூப் வழியாக அடுத்து 3 லூப் வழியாக நீடில் வெளியே எடுக்கும். ஸோ இதை வந்து 2 டபுள் க்ரோஷே டுகெதர். இப்போ ஒன்று பண்ணோம், இதே மாதிரி 5 பண்ணணும். இப்போ வந்து 5 டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணியாச்சு. 1 2 3 4. அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே. இப்போ வந்து 5 2 டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணணும். இப்போ வந்து 5 2 டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க் போட்டுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே பண்ணணும். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணியிருப்போம். அதில் தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து 5 ரவுண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ 6th ரவுண்டுக்கு செயின் 3 1 2 3 இந்த ஸ்டிச் மார்க் இருக்கிற ஸ்டிச் வரைக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே பண்ணணும்.
நான் இது வரைக்கும் டபுள் crochet பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அடுத்து வந்து 2 டபுள் crochet டுகெதர் பண்ணணும். அடுத்து ஒரு 2 டபுள் crochet டுகெதர். இப்போ வந்து 2 டபுள் crochet டுகெதர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு 3 டபுள் crochet டுகெதர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீடில் நூலை சுற்றிட்டு அடுத்த ஸ்டிச்சில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட் 2 லூப் நூலை வெளியே எடுக்கணும். ஃபினிஷ் பண்ணக்கூடாது. மறுபடியும் நீடில் நூலை சுற்றிட்டு அடுத்த ஸ்டிச் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட் 2 லூப் வழியாக நூலை வெளியே எடுக்கணும். ஃபினிஷ் பண்ணக்கூடாது. மறுபடியும் நீட்டில் நூலை சுற்றிட்டு நூல் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் 2 லூப் வழியாக அதுக்கப்புறம் அடுத்த 4 லூப் வழியாக வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டபுள் crochet டுகெதர் பண்ணணும். அடுத்து இந்த 2 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் டபுள் crochet பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணியிருப்போம். அதில் 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 1 2 3 செயின் 1 இப்போ வந்து நம்ம அதை ஷூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.